விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த சீரியல் ரொம்ப ஃபேவரட் ஆனதற்கு காரணம் விஜய் காவேரி பேர் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ சமீபத்தில் இந்த சீரியலில் காவேரியாக நடிக்கும் லக்ஷ்மி பிரியா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் இந்த ஒரு சீரியலுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற லவ்வை வந்து ரொம்பவே நெகிழ்வாக வந்து சொன்னாங்க. அண்ட் ஒரு கார்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்து குயின் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் நான் தான் ராணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சனல் லைஃப்பில் வந்து உங்களை குயினாக நினைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கே வந்து என்ன தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு லக்ஷ்மி பிரியா அவர்கள் வந்து சொன்னாங்க, என்னுடைய பர்சனல் லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா என்னுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே நான் தான் வந்து மேக் பண்ணுவேன். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய டெசிஷனாக தான் வந்து இருக்கும். மற்றபடி வந்து என்னுடைய ஒர்க் அப்படின்னா அதில் நான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பேன், ரொம்பவே சின்சியராக இருப்பேன். யாரையும் வந்து அந்த ஒர்க்குள்ளே நான் வந்து நுழைய விடவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னை நானே நினச்சி ஒரு பாராட்டிக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி குயின் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்கணும், கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு சஜஷனையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேன்லியாக இருக்கணும், மீன்ஸ் ஒரு விமென்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நல்ல ஒரு லாயலாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கடைசியாக 2 சொன்னாங்க. அதாவது கண்டிப்பாக சமையல் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கொரட்டை விடக்கூடாதுப்பா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் வேணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜோக்கர் அப்படின்னக்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் என்ன தான் பண்ணாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, அதை பற்றி விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு சில கும்பல் கூட்டம்லாம் இருக்குது இல்லையா, இந்த சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஜோக்கராக தான் தெரியுறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை வந்து முக்கியமாக நினச்சி வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜோக்கர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ஹிடன் டேலண்ட்டுன்னு யாருக்கும் தெரியாதது, ஆக்சுவலாக இது வந்து டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஹிந்தி ரொம்பவே ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழை விட ஹிந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், சரளமாக பேசுவேன். அது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரசிகர்களை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு மலேசியன் கேர்ள், ரொம்பவே தீவிரமான ரசிகை, காவேரிக்கு வந்து ரொம்பவே தீவிரமான ரசிகை. அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து லக்ஷ்மி பிரியாவை ரொம்ப ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு டாட்டூ போட்டிருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டாட்டூவில் எல்பி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதில் காவேரின்னு போட்டிருந்தா கூட சரி, அந்த காவேரி கதாபாத்திரத்துக்கு ஒரு ரசிகை அதனால் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பேன். லக்ஷ்மி பிரியான்றதுக்காக எல்பின்னு வந்து போட்டிருந்தது எனக்கு ரொம்பவே கோவம் வந்து நான் அவங்கள திட்டினேன். பிகாஸ் நான் அந்தளவுக்கு அவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், லக்ஷ்மி பிரியாவாக நான் அவங்களுக்கு வந்து எதுவுமே நான் வந்து செய்யலை. ஓகே ஃபைன், நான் வந்து நடிக்கிறேன், அந்த ஒரு கதாபாத்திரமாக நான் வந்து எல்லாமே நான் வந்து உங்களை வந்து மகிழ்விக்கிறேன், அதுக்கான ரசிகையாக இருங்க, அதுக்கான அன்பை காட்டுங்க, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் டாட்டூவில் எல்பின்னு போடுற அளவுக்கு நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே, எதற்காக இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து அந்த கோவத்தை வந்து நான் காமிச்சு அதுக்கப்புறம் கண் கலங்கி நான் வந்து அது ஒரு சாரியும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன், தேங்க்கும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் காவேரி கதாபாத்திரம் இந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அமையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நிஜ வாழ்க்கையில் லக்ஷ்மி பிரியாவுக்கும் காவேரிக்கும் கிட்டத்தட்ட வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும், 70% வந்து அதுதான் லக்ஷ்மி பிரியாவோட கேரக்டர், வெறும் 30% தான் வந்து ஆக்டிங். அதனால தான் என்னமோ நான் ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே நான் வந்து டச் ஆகிறேன் அந்த ஒரு கதாபாத்திரம் மூலயமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் காவேரியாக நடிக்கிறதுல எது ரொம்ப கஷ்டம்னு கேட்டதுக்கு ரொமான்ஸ் சீன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 2.5 வருஷமாக நடித்து இப்போ வந்து அந்த ஒரு புரிதல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கிறதால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொமான்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.